ஹாய் இஎம்ஐ ஃபேமிலிஸ், நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட் கோயம்புத்தூரில் நடக்க போகுது. நீங்களும் இந்த இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேட் அண்ட் டைம் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஏய், அங்கே போய் வரீங்களா? கட் பண்ண உங்க அம்மா எது கால் பண்றாங்கன்னு தெரியும். எப்படி தீபாவளி வரப்போகுது, எல்லாம் குடும்பமா சேர்ந்து கொண்டாடலாம் தானே? வேண்டாம். இதுல என்னடி இருக்கு? ஒரு நாள் தானே, போயிட்டு வந்துருவோம். ஏங்க, உங்களுக்கே தெரியும்ல ஏன் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கோம்னு. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நான் போனதுக்கு அப்புறம் எப்படியும் உங்க அம்மாட்ட பேசுவீங்கல்ல, என்கிட்டயே இருக்கட்டும் இன்னைக்கு. எங்க ரெண்டாவது பையனுக்கு ஹலோமா. அருண், எப்படிடா இருக்க? அம்மாவை மறந்துட்டல, ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. அப்படிலாம் இல்லம்மா, தீபாவளி டைமா, ஆர்டர் அதிகமா வருது, அதான். சாமி, தீபாவளிக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? மா, அதான் சொன்னனே, தீபாவளி டைமு ஆர்டர் அதிகமா வந்திருக்கேன்னு. இன்னொரு நாள் வரனே. இதையே தான் நீ 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஹலோ ஹலோ அருண், ஹலோ. ஹேய், கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு உனக்கு கொஞ்சம் இருக்காடி? உங்க வீட்ல இருந்துதா அந்த மனசாட்சி மண்ணாங்கிட்ட எல்லாம்? தீபாவளிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போலாம் வாங்க. எனக்கு வேலை இருக்கு, கிளம்பு. சின்னவனே. ஐயோ அத்தை, அவர் இப்பதான் போனை வச்சுட்டு வெளியே போனாரு. அப்படியாம்மா? ஏம்மா, மனசுல எதுவும் வச்சுக்காம நீங்க 2 பேரும் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ அத்தை, தீபாவளி அன்னைக்கு எங்க பெரியப்பா வீட்டுல விசேஷம் அத்தை. இப்பதான் வீடு தேடி வந்து கூப்பிட்டு போனாங்க. போலனா சங்கட்டமா போயிரும்ல. நீங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்கலாம்ல. இப்ப என்னம்மா சொல்ல வர? வர முடியாதுங்க அத்தை. அடுத்த ஜென்மம் இருந்தா உனக்கு நான் பொண்டாட்டியா இருக்கணும். இன்னும் வீட்டுக்கு கூட டார்ச்சர் பண்ணணும். அப்பதான் என் மனசு வரும். எதுக்கு? அந்த ஜென்மத்திலே வந்து உன் வீட்டுல வந்து மாரடிக்கவா? என்ன ரமேஷ், தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்கு, தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற? அதுக்கு என்னப்பா? ஏய் என்னப்பா, தீபாவளி வருது, துணிமணிலாம் எடுக்கலையா? பிள்ளைங்க யாரும் வரலையா? வரல. யோ, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? மா, 2 நாளா செம்ம முதுகு வலிமா, முடியல. நீ எதுக்குடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற? மூத்த மருமவ வேலைக்கு போறா, கடைசி மருமவ எக்ஸாம் இருக்குன்னு படிச்சுட்டு இருக்கா, நடு மருமவ நான் தான் படிக்கலன்னு எல்லா வேலையும் என் தலையில கட்டுறாங்க. உனக்கு என்ன தலையெழுத்தாடி? என்னால முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லு. இல்லாட்டி கடைசி வரைக்கும் இப்படியே பழக்கி விட்டுருவாங்கடி. சரிம்மா. அஸ்வதி, இதையே துவைச்சு தரீங்களா? நாளைக்கு ஆஃபீஸ் போட்டு போகணும். தேங்க்யூ. இங்க பாருங்க சின்னதா, எங்க நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகட்டுமா? ஏண்டி? ஏன்னா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கு, அதனால வீட்டு வேலையிலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. நான் மட்டுமே இந்த வீட்டில் மாட்டிட்டு முழிக்கிறேன். நமக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல. அதனால வயிற்ற காயப்படாதீங்க. ஏங்க, அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு 2 வருஷமா குழந்தை இல்லைல்ல, அதுக்காக ஜோசியம் பார்த்தாங்களாமா. என்ன சொன்னாங்களாமா? ஏங்க, படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேற இருக்கு. இவ்வளவு ஓலையும் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல நீ என்ன வேலைக்கு போவ? நமக்கு தான் தோட்டம் இருக்குல்ல, நானே ஆளுங்களை வச்சு ஓலை தைச்சு போடலாம், தொடப்பம் கிழிக்க வைக்கலாம். அதையும் நமக்கு மாதத்துக்கு 30,000க்கு மேலே வரும்ல. இந்த வீடு தான் பிரச்சனையாமா. நம்ம தனி குடித்தனத்துல இருந்தா குழந்தை பாக்கியம் வரும்ன்றாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வந்துடலாம். ஏங்க, டிவி ஆஃப் பண்ண சொல்லுங்க. இப்பதாம டிவி போட்டுருக்காங்க, ஆஃப் பண்ண சொன்னா சங்கடப்படுவாங்கம்மா. இங்க பாருமா,
ஸோ திடீர்னு போய் இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் சங்கட்டமாயிரும். கொஞ்ச நாள் போட்டோம், பார்த்துக்கலாம். என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? தனி கொடுத்துட போனா மட்டும் குழந்தை பாக்கியம் வந்துருமா? நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லி தொலைறேன். டிவி ஆஃப் பண்றீங்களா? சாரிக்கா, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, அதான் கோவப்பட்டுட்டேன். அக்கா தலைவலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு தரீங்களா? என்ன எதுக்கு உனக்கு நான் டீ போட்டு தரணும்? ஏன் உனக்கு கை கால் இல்லையா? மூத்தவளுக்கு துணி துவச்சு போடுவோம், உனக்கு டீ போட்டு தரவும் தான் நான் இங்க இருக்கேனா? இருங்க, நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போறேன். உங்களால எனக்கு முடியலன்னு சொல்லி தான் நானே துவச்சுப்பேன். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏன் நீயும் மருமகளா தானே வந்திருக்க? ஏன் இதெல்லாம் என்கிட்ட மட்டும் தான் சொல்லுவீங்களா? அதான் மூணாவது ஒருத்தி இருக்கால, அவட்ட போய் சொல்லுங்க. என்ன இருக்குங்க இதுல இருக்கிறீங்க? எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னாச்சு? ஏன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது. அதனால நாங்க தனி கொடுத்தனத்துக்கு போறோம் மாமா. ஏமா அந்த மாதிரிலாம் பேசுற? ஆமா, இப்படி பேசாம தான் இந்த வீட்டு வேலைக்காரியா மாத்தி வச்சிருக்கீங்க என்ன. ஐயோ, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எங்க என்னையும் உங்களை மாதிரி ஆக்கிடுவீங்களோன்னு. எனக்கு என் படிப்பு தான் முக்கியம். நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். ஏய், ஏன் இப்படி பேசுற? என்ன நடந்துச்சு? என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாரு ஸ்ரீ, நம்ம கல்யாணம் பண்றதுனால உன் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்காக நீ வந்திருக்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது உன் மேல சத்தியம். பாத்தியா, நேத்து வந்தவ தனி கொடுத்தனத்துக்கு எவ்வளவு சாமர்த்தியமா கூட்டிட்டு போறா. எனக்கு புள்ள பாக்கியம் இல்லைன்னு சொல்றேன், ஆனா நீ போலாம். இந்த பாரு, எதுவும் பேசாதீங்க. இந்த வீட்டுல இருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையும் போயிடும். நடங்க. தம்பி, அம்மா விட்டு போகாதீங்கப்பா. சொன்னா கேளுடா சின்னவனே. பெரியவனே சொன்னா கேளுப்பா. போகாதீங்கப்பா, அம்மா விட்டுட்டு போகாதீங்கப்பா. சொன்னா கேளுங்கம்மா. சொன்னா கேளுங்க ப்ளீஸ்மா. சொல்றேன்டா தம்பி. ஒண்ணுக்கு 3 பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி வந்து முந்தானே பிடிச்சிட்டே போயிட்டானுங்க. என்ன உலகமாப்பா. ஏங்க, அம்மா திருப்பத்தூர் பாப்பாத்தியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. போயிட்டு வரலாமா? அப்போ தனி கொடுத்தன வந்ததுனால குழந்தை உண்டாகாது, அப்படித்தானே? இந்த எகத்தாளம் எல்லாம் பேசாதீங்க. போறோம், அவ்வளவுதான். இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். டேய் பாத்து பாத்து, எங்க தண்ணி? தண்ணி கூட வச்சுக்காம சாப்பிடுவியா? இது தண்ணி எடுத்துட்டு வரேன். அந்த அடி பூரி எப்படின்னு ஓடி எடுத்துறது தண்ணி கொண்டு தெரியாதா? இந்தா பாத்து பாத்து. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, தம்பிக்கு ஞாபகம் வந்துருச்சு. அஸ்வதி, அஸ்வதி, ஏய், என்ன? காலையில இருந்து ஒத்தாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கூட மாட வந்து ஏதாவது உதவி பண்ணலாம்ல? மதிய சாப்பாடு ஆக்க வேண்டாமா? சரி ஆச்சா, ரொம்ப பசிக்குது. இப்பதான் உல வச்சிருக்கேன், என்ன அவசரம்? பொறுங்க. அருணே, தம்பி நில்லுடா. என்னடா இவ்வளவு வேலை பார்த்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? மா, அங்க கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, ஸ்டாக் கொடுக்கணும். என்ன கஸ்டமரோ? இந்தா போய் சாப்பிட்டுட்டு மத்த வேலையை பாரு. சரி வரேன், பாத்து போ. என்னடா இதை பார்த்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஏய், இது என்ன மாதிரி படம் தெரியுமா உனக்கு? எனக்கு பிடிக்கல, நான் மாத்துறேன். ஏய், ரிமோட் எடுக்கிறேன். படிக்கலாம் தான் தனி கொடுத்து கூட்டு வந்தேன். போய் படிப்போம்.
சுப்பு, இந்த சேலை காலையில சாமி கும்பிடும்போது கட்டிக்கிறதுக்கு, இந்த சேலை சாயந்தரம் பட்டாசு வெடிக்கும் போது கட்டிக்கிறதுக்கு. எப்படி இருக்கு? என் வீட்டுக்காரருக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, பட்டாசெல்லாம் சிவகாசியிலே வரவழைச்சிட்டான் என் பையன். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா. ஏன் சுப்பு, உங்களுக்கு தான் 1க்கு 3 பசங்க இருக்காங்களே, நேரம் பட்டு சேலை வேஷ்டி சட்டை பட்டாசுன்னு குமிஞ்சிருக்குமே. அவங்களாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? அது சுப்பு, அங்க என்ன பண்றா? வாங்க, வேலை எவ்வளவு கிடக்கு? ஏய், என்னடியாச்சு? ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லைங்க. ஏங்க இது ஓகே தானே? நல்லா இருக்கு. ஏங்க அந்த சாரி எடுக்கிறீங்களா? எதுக்குங்க? அம்மாக்கு. அம்மாக்கு இப்போ எதுக்கு? நம்ம போகும்போது வாங்கி கொடுத்துக்கலாம். இது ஓகே தானே? போய் பில் போட்டு வந்துட்டா? எங்க எல்லா ஸ்வீட்டும் கடைக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க. ஒரு 5 கிலோ வைங்க, அம்மா வீட்டுக்கும் எடுத்துட்டு போகணும். இதோ வந்துடுறேன், இருங்க. நல்லா வேண்டிக்கோங்க, அடுத்த வாரம் ரிசல்ட் இருக்கு, நல்ல பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் ஆகணும்னு. தேங்க்ஸுங்க. எனக்கு போ ஏங்க சுப்பு, அவங்களாம் வரமாட்டாங்க. இந்த தீபாவளி அவ்வளோதான். எப்படிங்க மனசு வருது நம்ம பசங்களுக்கு பெற்றவங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு? இந்த காலத்து பசங்களாம் அப்படித்தேம்மா. வா உள்ள வா. போனாரு. என்ன பார்க்குற? உன்னை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு பயந்துட்டியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போனால் மட்டும் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சியா? கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்க பெற்றவங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே அந்த சந்தோஷம் இருக்குது. நமக்கு துணி எடுத்தோமே, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு பார்த்தியா? அவங்களுக்கும் தோணும்ல, பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க எடுத்து தருவாங்கன்னு. நான் வாங்கி தர முடியாத நிலைமையில் இருக்கேன். அப்படி இருந்து நான் என்ன அவங்களுக்கு புள்ளனா? சத்தியமா இல்லை. உன் படிப்பு முக்கியம்தான். ஆனால் அதை காரணம் காட்டி அங்கேருந்து பிரித்து கூப்பிட்டு வந்தது ரொம்ப தப்பு. பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு தனியாக வந்தால் மட்டும் நம்ம குழந்தை பாக்கியம் கிடச்சிருன்னு நினைக்கிறியா என்ன? சத்தியமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. வா போகலாம். அப்பா ஏங்க வீட்டுக்கு போகலாம். என்னது? சாரி, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்காகவும் நீ வர வேணாம். உனக்கே போகணும்னு மனசார தோணுச்சுன்னா சொல்லு, போகலாம். மனசாரதான் சொல்கிறேன், வாங்க போகலாம். அத்தை, மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க. மன்னிப்புலாம் எதுக்குமா? நீங்களாம் திரும்ப வந்தது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அத்தை, உங்களுக்கு சாரி. மாமா, உங்களுக்கு வேஷ்டியும் சட்டையும். இது நம்ம கடையில் பண்ண ஸ்வீட்ஸ். என்னம்மாச்சு?
அப்ப இன்னைக்கு நமக்கு டபுள் தீபாவளி தான். இஎம்ஐ சேனலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணிருங்க.